நீங்க உங்க கவலை எதனால நீங்க கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத தேவனுக்கு உங்க வாயினால நீங்க சொல்லணுமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதை மட்டும் விட்டுருவோம், ஊரெல்லாம் சொல்லுவோம், நமக்கு அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொல்லுவோம். ஆனா கர்த்தரிடத்துல மட்டும் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏனே தெரியல. வேத வசனம் தெளிவா சொல்லுது, உங்களுடைய கவலைய தேவனுக்கு என்ன செய்யணுமா, தெரியப்படுத்தணும். சொல்லுங்க, கவலைய தெரியப்படுத்தணும். சொல்லுங்க, தேவனுக்கு கவலைய தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, இதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த காரியத்துல எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, இந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, இந்த காரியத்துல என் கவலை மாறணும், இந்த விஷயத்துல என் கண்ணீர் மாறணும், இந்த விஷயத்துல என்னுடைய துக்கம் மாறணும் அப்படின்னு சொல்லி உங்க கவலைய நீங்க இயேசுவிடத்துல சொன்னீங்கன்னா, நீங்க இயேசுவிடத்துல தெரியப்படுத்தினா, அந்த கவலையை நீக்கி கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது எவ்வளவு பெரிய கவலையா இருக்கட்டும். ஆமென்.